ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கமல்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். கமல்ஜி தமிழில் சூப்பர் ஸ்டார், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் நேற்று பேசிய பேச்சு பார்த்திங்கன்னா, என்ன நினச்சி பேசினார், எதற்காக இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி உளறி கொட்டி வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு விஷயத்தை புரியாமல் பேசுகிறதில் கமல் எக்ஸ்பர்ட்டான ஒரு மனிதர். ஆனால் இந்த முறை அவரோட பேச்சில் ஒரு சேஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி இந்த புரியாத மாதிரி பேசலை, ஆனால் அவர் பேசுகிறது யாருக்கு புரியலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ கமல் என்னென்ன பேசியிருக்காரு, அதற்கு என்ன அர்த்தம், அதோட உள்குத்து என்ன அப்படின்லாம் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். கமல் என்ன பேசினார், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதை நம்ம ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ முதல்ல என்னென்னா, பிக் பாஸ் முடிஞ்ச உடனே கமல் நேராக கிளம்பி யூஎஸ் போயிட்டார், அதாவது அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போயிட்டு ஒரு மாதம் இடைவேளையில் அப்படியே வந்திருக்காரு. அது எவ்வளோ நாள்னு தெரியல, ஒரு மாதமோ 1.5 மாதமோ கழித்து வந்திருக்காரு. ஆனால் பிக் பாஸில் இருக்கும்போது கமல் மிக வயதான ஒரு தோற்றத்துக்கு போயிட்டார். அந்த கழுத்தெல்லாம் கொஞ்சம் தொங்குன மாதிரி, சதையெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அமெரிக்காவில் போனார். என்ன மாயமோ என்ன இதோ தெரியல, அவரோட பணியிலே குணால சொன்ன மாதிரி மிக அழகான ஒரு கமலாக இறங்கியிருக்காரு. ஒரு 20 வருட வயது குறைந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு அவருடைய கட்சியோட வருடாந்திர ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு. ஒரு பக்கம் மயிலாட்டம் குயிலாட்டம்லாம் ஆடி, அந்த ஒத்தக்கால் கட்டையை வச்சு ஆடுவாயில் இந்த மாதிரிலாம் ஆடிட்டு ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. அங்கே அவருடைய ரசிகர்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே டிஃபன்லாம் கொடுத்ததாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கமல் என்ன பேசினார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கமல் கட்சியில் மட்டும்தான் இவ்வளோ அழகானவர்கள்லாம் இணைகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அவங்களா வர்றாங்களா, ஏன்னா இல்லை இவராக சேர்க்குறாரா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு தொண்டர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அதை லைட்டாக பார்த்துருங்க, ஒரு 3 செகண்டு. பார்த்துட்டிங்களா? நான் சொன்னது நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஏதோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் சொன்னது ரைட்டில் கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை தான் நான் சொன்னேன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமல் என்ன பேசியிருக்காருன்னு ஒவ்வொரு பிட்டாக பார்ப்போம். பார்த்துட்டு அதோட தொடர்ச்சியை நான் உங்களுக்கு அதை டீகோட் பண்ணுறேன். ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்குறாங்க, என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்குறாங்க, நீங்கள் சினிமாவில் நடிக்க போறீங்களே, அப்போ முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களேன்னு. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர கணவனும் கிடையாது, முழு நேர பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 8 மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும், 4 மணி நேரம் வீட்டில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் என்ன முழு நேர அரசியல்வாதியாக இல்லையாமே, நீங்கள் அங்கங்கே பிக் பாஸுக்கு போயிடுறீங்க, அங்கே போயிடுறீங்க, இங்கே போயிடுறீங்கன்னு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. கமல் அங்கே இருந்ததுனால தெரிஞ்சிக்காது. கட்சிக்காரவங்க அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கலாம், இல்லாத மீம்ஸை ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு பாருங்க. அந்த பதில் இந்த உலகத்திலே யாருமே சொல்லியிருக்க முடியாதுங்க. முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது அப்படின்றாரு. அப்போ முழு நேர அரசியல்வாதி யாருமே கிடையாது அப்படின்னா, எடப்பாடி சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் வேலைக்கு பார்த்துட்டு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 8 மணி நேரம் அரசியலில் இருக்காரா? இல்லை நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இரும்பு கடை வச்சுட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்ருக்காரா? இல்லை ராகுல் காந்தி ஏதோ டெல்லியில் அடகு கடை வச்சுட்டு அரசியல்லே இருக்காரா அப்படின்றது தெரியல. கமல் எதை வச்சு இதை சொல்கிறாருன்னு தெரியல, எதுக்காக இப்படி சொன்னார்னு தெரியல. அப்புறம் இன்னொரு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. தன்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த உலகமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் கமலஹாசன். என்ன சொல்லியிருக்காரு? முழு நேர அப்பனும் கிடையாது, முழு நேர அண்ணனும் கிடையாது அப்படின்றார். முழு நேர அப்பா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒரு அப்பன்றவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்பனாக இருப்பான், அவன் முழு நேரம் அப்பனாக இருக்க மாட்டான். நான் வெளியில் போயிடுவானா? ஏன்னா முழு நேரம் இதுவும் கிடையாது, மகனும் கிடையாதுன்றார். முழு நேரம் மகன் கிடையாதுன்னா, மகன் வேலைக்கு போயிட்டானா அப்பனுக்கு மகன் இல்லையா, இல்லை மகனுக்கு அப்பன் இல்லையா? என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு? ஏன்னா அமெரிக்காவில் என்ன போய் படிச்சுட்டு வந்தார்? ஒருவேளை ட்ரம்ப் அப்படி சொல்கிறாரா? ஏன்னா ட்ரம்ப் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மனைவிகள் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக இருப்பவர் தான் ஒரு இளம் பெண். அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே ஆச்சு, அந்த பொண்ணுக்கு ஒரு 35 வயசு தான் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வளர்றாரா? இல்லை அப்படின்னா ட்ரம்ப் இப்போ ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாண நடிகைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கேஸ் அவர் மேலே போட்டிருக்காங்க. அதை எதுவும் படிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள பூத்துறாரான்னு தெரியல. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருங்க. என்ன இத்தனை வருடமாக இந்த வீடு, இன்னொரு வீடு, காரு, வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும்?
இதைத்தான் நாமளும் கேட்குறோம். காரு வசதியெல்லாம் உங்கள் ரசிகர்கள் கொடுத்து வச்சுருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? நீங்கள் வந்து என்னத்தை பண்ணிட போகிறீங்க? ஏற்கனவே நீங்கள் இப்போ வந்தால் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னீங்க, அது போங்கா போச்சு. திருப்பி எம்பி சீட்டுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் அலைகிறீர்கள், யாரையெல்லாம் பார்த்தீர்கள், எந்த கொள்கைக்கு விரோதியாக நீங்கள் கடந்த காலத்தில் பேசுனீங்களோ அவங்க வீட்டு அவங்க வாசல்ல எல்லாம் போய் நிற்கிறீங்க, எதற்காக வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரசிகர்கள் கேட்கல, எல்லாருமே கேட்குறாங்க, நாங்களும் கூட கேட்குறோம். எதுக்கு நீங்கள் வந்தீங்க? வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான். இப்போ என்னன்னா அன்பை செலுத்த வந்திருக்காராம். இவர் எதுக்கு அன்பை செலுத்த வந்தாருன்னு தெரியல. அதாவது என்னன்னா ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவன் வந்து கடனை வாங்கி உடனே வாங்கி ஏதோ கூலி வேலை பார்த்து, நான் சொல்கிறது 80கள் 70கள் 80கள் 90கள் எல்லாம் கமல் ரசிகராக இருந்தவங்களாம் 10 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறான்னா, இப்போ சகலகலா வல்லவன் பார்க்குறான்னா, சரி அம்பிகாவை சாணியில் தள்ளி விட்டார், சேத்துல உருட்டி ஒரு பாட்டை பாடினார், ஒரு டான்ஸை போட்டார், ஒரு சண்டையை போட்டார் அப்படின்றத ரசிக்கிறதுக்காக வந்தான். அவன் கொடுத்த காசுக்கு அன்றைக்கே அந்த காசு முடிஞ்சு போச்சு, அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்னத்தை போய் உங்கள்கிட்ட அன்பு எதிர்பார்க்குறான்னு தெரியல. அவர்கள் என்ன செய்யணுமோ உங்களுக்கு செஞ்சுட்டாங்க, தட்சணை வச்சுட்டாங்க. நீங்களும் அதை வச்சு கார் பங்களான்னு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவர்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர், உங்கள் நடிப்பை வந்து நாங்களும் தான் ரசித்திருக்கிறோம், தேடி அந்த படங்களை பார்த்துருக்குறோம், காசை கொடுத்துருக்கோம், படம் பார்த்தோம், அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து என்னத்தை அன்பு செலுத்த போகிறீங்கன்னு தெரியல. ஏற்கனவே அன்பு செலுத்தினவன்லாம் பத்தாதா? இல்லை ஏற்கனவே இந்த இப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் அன்பை செலுத்தியிருக்காங்களே தமிழக மக்கள் மேலே, அது பத்தாதுன்னு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரியா? அடுத்து என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு? இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு திமிர் வந்து பெரியார்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்றாரு. பெரியார் ஊராக போய் சீர்திருத்தங்கள் பண்ணி கடைசி காலம் வரைக்கும் மூத்தர பையை தூக்கிக்கிட்டு போய் கடவுள் மறுப்பு பற்றியும் சரி, ஒரு மனிதன் தன்மானத்தோடு எப்படி இருக்குன்னு, பெண் விடுதலை எப்படின்னு சொல்லி இப்போ ஊராக போய் வசூல் பண்ணி கூட்டம் நடத்தினார். இவராக 9 மாதம் 9.5 மாதம் ஆளே இருக்க மாட்டார். மீதி தமிழ்நாட்டில் இருக்கிறது 2.5 மாதம். அந்த 2.5 மாதத்தில் இந்த மாதிரி ஏதாவது புரியாத மாதிரி பேசுகிறது பாதி படத்தில் நடிக்க போயிடுவார், இல்லைன்னா பிக் பாஸ்க்கு போயிடுவார். இவர் பெரியார் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்புறவெல்லாம் கேட்குறவெல்லாம் கேனையனாக இருந்தால் நான் கேட்பையில் நெய் வெடியுதுன்ற மாதிரி கமல் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷன் 95 லட்ச ரூபாவில் செலவு பண்ணி நிற்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்கு. அப்படி நின்னா கோவை இவர் நின்னார்ல தெற்கு, அந்த மாதிரி நிலைமை தான் வரும். அது தெரியுதில்ல, அது தெரிஞ்சு தானங்க எல்லாருமே கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே கட்சியில் இருந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வரீங்க? நீங்கள் என்னத்தை சீர்திருத்தம் பண்ணிட போகிறீங்க? அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம். என்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட இருந்து திருடினாதான் 1000 கோடி எல்லாம் கிடைக்கும். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா? நீங்கள் இழப்பது 50 லட்சம் ரூபாய். நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ், வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து இப்போ வாங்குற 5000 ரூபா வந்து 50 லட்சத்துக்கு சமம், அவங்க வட்டியோட வசூல் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இதில் நிற்கவே முடியாது. இது எல்லாமே விரக்தியின் வெளிப்பாடு. ஏற்கனவே வந்து எலெக்ஷனில் போனோம், ஒரு சாதாரண கேண்டிடேட்டு சென்னை அவுட்டரை தாண்டினா அந்த அம்மாவை பற்றி தெரியாது, கோவையை தாண்டி தெரியாது, இன்னும் பல மக்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவரிடம், பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசனிடம், உலக நாயகன் என்று போற்றப்படக்கூடிய, இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் தெரியும் கமலஹாசன். நீங்கள் கல்கத்தாவில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாரோ ஏர்போர்ட்டில் இறங்கினால ஒரு 10 பேர் கூட்டிடுவான்னு வச்சுங்களேன். அப்படி தெரிந்த கமலஹாசன் ஏன் தோத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதில் வெல்வதற்கு என்ன செய்யணும்னு தாண்டி இவர் இப்போ கண்ட மேலெலாம் கல்லெடு தெரிகிறாரு. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து காசு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், 5000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா சம்பாதிச்சு போயிடுவான். அப்போ இவர் கூட்டணி வைத்து நாளைக்கு போட்டி போட போகிறாரு, எல்லா கட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் கட்சியை கூட வச்சுங்க. அப்போ அது சுத்தமானதா கோபால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த மாதிரி தான் கமலை கேட்கணும். இப்போ அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அதை நம்ம கேட்டுருவோம். என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்கள் போக வைக்கிறது அதை விட கஷ்டம். இதில் அரசியலுக்கு வர வைப்பது ரொம்ப கஷ்டம்னாங்க என்னைய, ஆனால் என்னை அரசியலை விட்டு போக வைப்பது அதை விட கஷ்டம் அப்படின்ட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கோபால், நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே பன்னிக்கு பவுடர் அடித்த மாதிரி அரசியல் பண்ணுறீங்கல்ல, அதை பண்ணாமல் நேரடியாக மோடியை கவுண்டர் கொடுங்க. மோடியும் அமித்ஷாவும் ஒரு 2 மேடையில் பேசுங்க, 3வது மேடைக்கு போக முடியாத அளவுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சரியா? அதனால் உங்களை அரசியலை விட்டு போக வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அரசியலை விட்டு போயிடாத அளவுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பேசி பாருங்களேன், மோடி எதிர்த்து, அமித்ஷா எதிர்த்து, அதானி எதிர்த்து பேசி பாருங்கள்.
2 கூட்டத்தில் பேசுங்க, உங்களை எப்படி அரசியலை விட்டு போக வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லைனா பிஜேபியில் உங்களை எப்படி சேர்க்க வைக்கிறாங்கன்னு அதையும் பார்த்துடலாம். சும்மா வந்து எதையாவது ஒன்று அரசியலில் வந்து தனக்கு ஏற்படுத்த விரக்தியில் நம்ம தோத்துட்டோம், நமக்கே ஓட்டு போடல, எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட எம்பி எலெக்ஷனில் ஏதாவது மண்டையை கழுவி வேண்டாம் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் நிச்சயமாக இந்த சமூகத்தில் எடுபடாது. எல்லாம் பெரிய மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறா நடக்கும். அப்பையும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், புரியுதா? அதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா உங்களிடம் அரசியல் தெளிவில்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவனுக்கு புரியலை. நீங்கள் ஒருத்தர் எம்பியாகி போய் நீங்கள் பேசி நாடாளுமன்றத்தில் பேசி மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நீங்கள் வந்து அப்படியே தமிழக மக்களுக்கும் அவரோட வாரிசுகளுக்கும் அவருடைய பிற்கால சந்ததியினருக்கும் நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இது எந்த வகையில் நியாயம் கோபால்? சொல்லுங்கள். என்னத்தையாவது ஒன்று பேசணுன்றக்காக நீங்கள் பாட்டுக்கு அமெரிக்கா போனீங்க, ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அப்படி ஜாலியாக இருங்க. நல்ல நடிகர், அடுத்தடுத்து படத்தை எடுங்க, சூப்பராக ஆக்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா ராய் இப்போ வயசாகி போச்சு, சரி, இப்போ புது கதாநாயகிகளை போடுங்க. இந்த நயன்தாரா சரி ரைட் வேண்டாம், இப்போ புது கதாநாயகிகளை கூட போடுங்க. போட்டு நல்லா நடித்து நல்லா ஒரு டான்ஸ் ஆடி இல்லை ஒரு சண்டை காட்சிகளில் நடித்து இல்லைன்னா உங்களோட உருக்கமான நடிப்பை காட்டி நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் இருக்கிறவனையும் இழுத்து விட்டு ஏற்கனவே உங்கள் ரசிகரெல்லாம் 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆகிப்போச்சு, அவன் ஏற்கனவே வீட்டில் வேலைக்கு ஆகாமல் இருக்கான், வீட்டில் வாங்க ஏற்று அவனுக்கு தான் தெரியும். நீங்கள் அவனை திருப்பி அரசியல்லையும் கூப்பிட்டு தெருவில் விட்டுறாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை கமல்கிட்ட வைக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கேட்டுருவோம். அதை என்ன சொல்கிறாருன்னா அதுதான் ஹைலைட் பாயிண்ட்டு. அதை கேட்டிங்கனாலே நீங்களே உங்களுக்கே தலை சுற்றிடும், ஷாக்காயிருவீங்க. கேளுங்க. இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொருத்த காசை எடுத்து செலவு பண்றவன் தாண்டா கணக்கு கொடுக்கணும். அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன், சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும். இது ஏன் காசு அப்படின்னாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். இப்போ அருமையான ஒரு தத்துவத்தை உறுத்திருக்காரு. என்னென்னா பெரியார் வந்து அவர்கிட்ட போய் கணக்கு கேட்டப்போ இது ஏன் காசு உனக்கு எதுக்கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு சொன்னாராம். இப்போ இதே தான் என் கட்சிக்காரர்களிடம் சொல்லுகிறேன், நீங்களும் அதை தான் சொல்லணும். ஏன் காசு உனக்கு என்ன கணக்கு கொடுக்கணும்? ஏங்க அவனுக்கு என்ன வேத விதியா? ஏற்கனவே ரஜினி ஒரு பக்கம் ஏமாற்றி அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அவனை பூரா போஸ்ட் அடிக்க விட்டு பேனர் கட்ட விட்டு அவன் பூரா பொங்கா போயிட்டான். சரியா? இப்போ நீங்கள் உங்கள் தரப்புக்கு உங்கள்கிட்ட இருக்கவன்லாம் அவன் காசு செலவு உங்களுக்கு எதுங்க செலவு பண்ணணும்? உங்கள் கட்சிக்கு அவன் எதுக்கு செலவு பண்ணணும்? அவனுக்கு என்ன இருக்குது பிரயோஜனம்? நீங்கள் வந்து என்னத்தை இந்த இந்திய அரசியலே மாற்றிடுவீங்களா? நீங்கள் நிற்க போகிறது எம்பி தேர்தல், அங்கே போக போகிறீங்க. ராகுல்னு சொல்லி ஒரு பரம்பரை ஒரு அரசியல்வாதி, அதாவது அவங்க முதல் பிரதமரே, இந்தியாவின் முதல் பிரதமரே அவங்க தாத்தா தான், அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, இப்படி இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவரே என்ன பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசிட்டாருன்றக்காக ஒரு கேஸை போட்டு பதவியை பறித்து பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கிட்டு ஓட வச்சாங்க. நீங்கள் இப்போ என்னத்தை பண்ணிட போகிறீங்க? உங்களுக்கு என்ன இது இருக்குது? ஏதோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னீங்க, ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஏதோ பேசலாம். ஏதோ எம்பியில் ஒரு 5 ஜெயிப்பீங்க, போய் பார்லிமெண்ட்டில் அப்படியே ஒரு படம் காட்டுவீங்க அப்படின்லாம். உங்களுக்கே சீட்டுக்கு வழி இல்லையே கமல் சார், நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கே சீட்டுக்கு தொங்கிட்டு இருக்கீங்க, அது கை சின்னத்தில் நிற்க வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இருக்கிற தொண்டர்களை அவன் பாட்டுக்கு வீட்டில் ஏதோ வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாவோன்னு கிடக்கான். நீங்கள் இப்போ படத்தில் நடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காசும் இப்போ செலவு பண்ணுறதில்ல. திருப்பி அவனை தேரை இழுத்து தெளிவு விட்ட மாதிரி சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விட்டு அவன் பூரா இங்கே வந்து கத்தி உங்களுக்கு போஸ்டர் அடித்து கடைசியில் நாசமாக போகிறதுக்கா? நீங்கள் பேசாமல் ஒன்று செய்யலாம், திருப்பி நடிக்க போகலாம். இல்லைனா அரசியலை இந்த இதோட கை விட்டுட்டு, இல்லைனா ஆசைக்கு எம்பி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா எம்எல்ஏல தோத்த வெறி உங்களுக்கு இருக்குது, மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி இருக்குது. அதை நீங்கள் பாட்டு காசை வாங்கிட்டு எவனோ செலவு பண்ணிட்டு போகிறான், நின்று ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு எம்பி ஆகி பார்லிமெண்ட்டில் போய் இருங்களேன். ஏன் இருக்கவனையும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? நிச்சயமாக வந்து நீங்கள் பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இவ்வளவு நாள் நீங்கள் குழப்பமாக பேசினதில் ஒரு தெளிவான பேச்சு, புரியாத குழப்பமான பேச்சாக அது இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கமல் ஸ்பீச்செல்லாம் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.